வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இலக்கணம்: மனிதன் மொழியை ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5: எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து: ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிரெழுத்துகள்: உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகள் விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. குறில், நெடில்: அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. குறுகி ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள் ஆகும். நீண்டு ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள் ஆகும். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். மாத்திரை: மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துகள்: மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம், ஈ, ஏர், எள், இவ், எள், இல், இர், இன் ஆகிய 18ம் மெய் எழுத்துகள் ஆகும். மெய் எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். வல்லினம்: இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய 6 எழுத்துகளும் வல்லினம் ஆகும். மெல்லினம்: இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு ஆகிய 6 எழுத்துகளும் மெல்லினம் ஆகும். இடையினம்: ஈ, இர்,